ஓம் சக்தி. எங்கும் நிறைந்த உன் சக்தி உன் வீட்டை தேடி என்று உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். அன்பு பிள்ளையே, நடந்து கொண்டிருக்கும் காரியம் அத்தனையும் விளக்கம் தெரியாமல் விழித்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையிடம் இன்று சற்று நேரம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு தருணத்திற்குத்தான் இன்று உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். மிகவும் அபூர்வமான ஒரு காரியம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது என்பதை பார்க்க வந்திருக்கிறேன் நான். அதை முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்லி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாக்கையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன் வலது புறத்தில் நான் நின்று கொண்டிருப்பேன். உன்னோடு நின்றுதான் என் வாக்கை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் முதலில். அன்பு பிள்ளையே, அப்படி என்ன தாயே நடக்கப் போகிறது என்ற கேள்வி உனக்குள் வந்துவிட்டது என்பதும் எனக்கு தெரியும். பிள்ளையே, நம்பி கெட்டதில் நீயும் ஒருத்தி என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எத்தனையோ இழப்புகளையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் உன் மண்டைக்குள் போட்டுக்கொண்டு பைத்தியம் பிடிக்குதே என்று அலற வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை பற்றித்தான் இன்று உன் செவிகள் கேட்கப் போகிறது. அதன் காரணங்களை பற்றித்தான் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். அதை உனக்கு தெரியப்படுத்துவது யார் என்று கேட்டால் நீ அதிர்ந்தும் போய்விடுவாய். உன் வீடு தேடி உன் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தி ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாள். உன்னை பார்க்க உன் வீட்டிற்கு வருகிறாள். அவள் வந்து உன்னிடம் சொல்ல போகும் விஷயத்தை நீ கேட்டுவிட்டால் சிலையாக நின்று விடுவாய் என் பிள்ளையே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உன் செவிகள் கேட்கும் போது உன் அருகில் நான் நிற்க வேண்டும் என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான். அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? எல்லோருக்கும் தான் பிரச்சனை என்று சொல்கிறீர்கள், ஆனால் என்னளவுக்கு யாருக்குமே இல்லை என்று புலம்புகிறாய். என்னை போல மனிதர்கள் தானே அவர்களும். எத்தனை இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல் ஒரு வாழ்க்கை எனக்கெல்லாம் கிடைக்காதா? நான் எல்லாம் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் தகுதியற்றவளா என்ற கேள்விகள் அநேகம் உனக்குள் இருந்து வருகிறது. கர்ம வினை உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தெய்வ சக்தி உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக உன் மனதில் பதித்துக்கொள். இதையும் கடந்து விடுவாய் என்ற நம்பிக்கையோடு என்றும் நீ இருக்க வேண்டும். மனதளவில் உனக்கு தைரியம் இருந்தால்தான் எதையும் சமாளித்து போகும் அனுகூலம் உனக்கு கிடைக்குமே ஒழிய பயந்து விட்டால் முடித்து உன்னை குழிக்குள் போட்டு விடுவார்கள். தைரியம் ஒன்று இருந்தால் மட்டும் போதும். தெய்வத்தோடு கைகோர்த்து உன் வாழ்க்கையை வெற்றி நடை போடுவாய் நீ. பிள்ளையே, வருத்தப்படாதே. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் உனக்கு. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர் உனக்கு நல்ல செய்தியை கொடுத்து உன் வாழ்க்கையை அனுகூலப்படுத்தி நீ எதிர்பார்த்திருக்கும் வாழ்க்கை உனக்கு கிடைத்து சந்தோஷமாக நீ வாழும் நேரம் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. கவலைப்படாதே. என்ன நடந்தாலும் நல்லதுக்கு நடக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொள். எது நடந்தாலும் அதற்கு ஒரு நல்ல அறிகுறி இருக்கிறது என்பதை புரிந்து கொள். எதிலும் மனதை விட்டுவிடாதே. தைரியமாக நீ இருந்தால் எதையும் கடந்து வரலாம். உன் குடும்பத்திற்கு முழு ஆதாரமே நீதான் என்பதை மறந்து விடாதே. எப்பிரச்சனையானாலும் உன் தாய் ஒழித்து கட்டுவதற்காக இருக்கிறேன் உன்னோடு. என்னோடு நீ கைகோர்க்க நினைத்தால் நான் கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து
பரிகாரங்கள் செய்து என்னை உன்னோடு வைத்து உன் எதிரிகளையும் உன் துரோகிகளையும் உன் செய்வினைகளையும் உன் எதிர்மறையாற்றலையும் அழித்துக்கொள். எதையோ நம்பி ஓடுகிறாய். ஒரு முறை உன் அன்னைக்கு கை கொடுத்து பார், உன் நிலைமை மாறும். பூஜைகள் செய்து கொண்டே இருக்கும் போதே அத்தனை செய்வினைகளும் எதிர்மறையாற்றலும் குறைந்து கர்ம வினை கழிந்து நல்ல காலம் உன்னை எட்டி பிடிக்கும். ஓம் சக்தி. நன்றி.